ராஜ்யம் எப்படி ரெண்டாக பொழந்துச்சு அப்படிங்கிற கதையை வந்து தீபக் வந்துட்டு ராணவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு ராணவ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சொல்கிறாரு, நான் மக்களால் குலுக்கு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜான்னு சொல்கிறாரு. குலுக்கு முறையிலான்னு கேட்டோடனே தீபக் வந்து பயங்கரமாக சிரிச்சிடுறாரு. சிரிச்சிட்டு குலுக்கு முறைன்னா என்னடா லக்கி ட்ரா சொல்கிறியான்னு இல்லை அப்படிங்கிறாரு. அவருக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது போல இருக்கு பாவம். உடனே வந்துட்டு தீபக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது ராஜா ஒரு வீரகேசரின்னு ஒரு மகாராஜா அந்த நாட்டை ஆண்டுட்டு வந்தார். அந்த வீரகேசரி மகாராஜாவுக்கு வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தனால அவரோட ஃப்ரெண்டோட பையன் தான் ராஜகுரு. வீரகேசரி மகாராஜாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் ராஜகுரு ராயன். ஸோ ராயனோட அட்வைஸ் படி மக்களில் உள்ள ஒரு நல்ல டேலண்டான ஒரு குழந்தையை எடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அதுதான் நம்ம ராணவ் கேசரி ராஜா. வளர்த்து நல்ல ஒரு 10-11 வயசு இருக்கும்போது ராணி தானாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் சாச்சனா. இப்போ ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, சாச்சனா கொஞ்சம் வளர்ந்தோடனே சாச்சனா தான் அரியணை ஏறணும்னு சொல்கிறாங்க. ராஜா வந்து இல்லை, கொடுத்த வாக்குப்படி ராணவ் தான் அரியணை ஏறணும்னு சொல்கிறாங்க. ஸோ ராணி வந்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு மகாராணி பாதி நாட்டை எழுதி வாங்கிட்டு சாச்சனாவை கூட்டிகிட்டு அடுத்த நாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த நாட்டில் ராணி ஒரு வயசுக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. ராணி இறந்தப்புறம் அங்கே சாச்சனா ராணி ஆகிட்டாங்க. இங்கே ராஜா இறந்தப்புறம் ராணவ் ராஜாவாயிட்டார். இப்போ ராணவுக்கும் ஒரு சாச்சனாக்கும் சண்டை. சாச்சனா நல்லவங்க தான், ஆனால் சாச்சனா கூட இருக்கிற ராஜமாதா அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் ஓவராக ஆடுறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி படி சாச்சனா நல்லவங்க தான். ஸோ இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் தான் இப்போ 2 நாட்டுக்கும் நடுவில் சண்டை நடக்க போகுது. இப்படின்னு சொல்லிட்டு தீபக் செம்மையாக ஒரு பிளான் போடுறாரு. இந்த பிளான் தான் நடக்குது. இதெல்லாம் யாரோட ஸ்கிரிப்டுங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் கதை, வீரகேசரி மகாராஜாவோட கதை. ஸோ இந்த வீரகேசரி மகாராஜாவோட பயாலஜிக்கல் சைல்டு தான் சாச்சனா, ரத்தத்தில் பிறந்த குழந்தை. அதே நேரம் தத்தெடுத்து வளர்ந்த குழந்தை தான் ராணவ். ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுது, இந்த கதையை எப்படி கொண்டு போக போகிறாங்கிறது தான் இன்றைக்கி 2 நாள் டாஸ்க்காக நடக்க போகுது. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.